student. 12th standard chapter 2 exercise 2.7 sum number 1 fourth sum complete பண்ணுறோம். Sum number 4 -1 plus I divided by cos pi by 3 plus I sin pi by 3. Okay, divide problem நமக்கு என்ன வரும், ரியல் பார்ட் என்ன வரும், போலார் ஃபார்மேட்ல கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ல இருக்குது, செகண்ட் I sin கரெக்ட் போலார் ஃபார்ம். மேலே வந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டிவைட் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் இது போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கும், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் அந்த போலார் ஃபார்ம்ல டிவைட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் இண்டிவிஜுவலாக எடுத்துங்க. Z = -1 plus I, x வந்து -1, y-க்கு 1. இதோட போலார் ஃபார்ம்னா நமக்கு r × cos θ plus I sin θ. r வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், θ வேல்யூ யூஸ் பண்ணோம். அப்போ r க்கு என்ன பண்ணோம், x ஸ்கொயர் பண்ணுறீங்க, y ஸ்கொயர் பண்ணால் 1 + 1 √r வேல்யூ. ஆல்பாக்கு tan inverse of y by x, y-க்கு -1 by -1. மாடுலஸ்ல மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் 1 தான் இருக்கணும். அப்போ டேனில் எப்போ 1 வரும்னா பை பை 4க்கு வரும். ஓகே, எக்ஸ் நெகட்டிவ், ஒய் பாசிட்டிவ் வந்தால் இசட் லைஸ்னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் வரும், தீட்டாக்குன்னா கண்ட ஃபார்முலா பை மைனஸ் ஆல்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்ல பை மைனஸ் ஆல்பா தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கும். ஓகே, ஏன்னா இது எக்ஸ் நெகட்டிவ் வந்து ஒய் ப்ளஸ்ஸாக இருந்தால் மட்டும். ஓகே, இப்போ பை ஆல்பா வேல்யூ முன்னாடி பை பை 4 கண்டுபிடிச்சோன்னா கிராஸ் மல்டிப்ளை போனால் 4π - பை பை 4. 4π ஒரு பையில் யூஸ் பண்ணால் 3π/4. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 1ல இது சப்மிட் பண்ணுங்க. -1 plus I √2 cos π by 4 plus I sin π by 4. இப்போ கிவன் கொடுத்துற கொஸ்டின் எடுத்துனோமா, இதோட ரிசல்ட்டுக்கு ஃபைன் ரிசல்ட் ஃபார்ம் பண்ணலாம். given = -1 plus I by cos π by 3 plus I sin π by 3. -1 plus I ஓட போலார் ஃபார்ம் √2 cos 3π by 4 plus I sin 3π by 4 divided by cos π by 3 plus I sin π by 3. ஓகே, இப்போ நமக்கு நம்ம ஃபங்க்ஷனில் என்ன ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 யூஸ் பண்ண நமக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் z2ன்னு ஃபார்ம் பண்ணலாம். டிவைடில் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா போலார் ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணலாம், இந்த ஆங்கிள் வேல்யூ மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டிவைடில் இருந்தா. அப்போ இது ஃபுல்லாக z1 எடுத்துறா, இது z2 எடுத்துறா, cos 3π/4 - π/3 plus I sin 3π/4 - π/3. ஓகே, இந்த √2 ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும். இப்போ எல்சி என்ன எடுத்து நமக்கு 4 12, இது கிராஸ் பண்ணால் 9π - 4 × 4π, அதே சேம் 12 9π 4π, 9π 4π பண்ணால் 5π/12 plus I × sin 5π/12. ஓகே, டிவைடில் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா எனி ஃபங்க்ஷன் இருந்தால் ஆர்குமெண்ட்னா ஜஸ்ட் நான் மாடுலஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டு தான். இது போலார் ஃபார்ம், இது போலார் ஃபார்ம். நெக்ஸ்ட் காஸ் போட்டு இந்த ஆங்கிள் வேல்யூ மைனஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் I sin போட்டு இந்த ஆங்கிள் வேல்யூ மைனஸ் பண்ணால் ஃபைனல் ரிசல்ட் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.